தமிழ் இலக்கியத்தில் ஜி.யு. போப்பு பற்றி பழைய 8th தமிழ் புக்கில் இருக்குது. அதில் உள்ள நோட்ஸை பார்க்கலாம். ஏப்ரல் 24, 1820 டு February 11, 1908 இவரோட டேட் ஆஃப் பர்த்து. ஊர் ஃப்ரான்ஸில் உள்ள எட்வர்ட் தீவு. பெற்றோர் ஜான் போப்பு, கெதரின் யுலாப்பு. இவங்க அண்ணன் ஹென்றி. அவர் தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்தவ சமய பரப்புக்குழு சமயக்குருவாக வருவார். ஜி.யு. போப்பு 19 வயசில் தமிழகத்துக்கு வருவார். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு சென்னையில் சாந்தோம் அப்படிங்கிற பகுதியில் வருவார். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் உள்ள சாயர்புரம் அப்படின்னு இடத்துல போய் அங்கே கல்வி பணியும் சமய பணியும் ஒருங்கே ஆற்றுவார். தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியங்கள், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளை கற்றுத்தர ஏற்பாடு செய்வார். கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் இருந்திருப்பார். இவர் 1950 இங்கிலாந்து போய் கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப தஞ்சாவூருக்கு சமய பணியாற்ற வருவார். இவரோட தமிழ் இலக்கிய ஆர்வம் பார்த்தோன்னா, தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணத்தையும் பயில்வார். திருக்குறளை 40 வருஷம் படித்து 1886 திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார். திருவாசகத்தை 1900 மொழிபெயர்த்திருப்பார். நாலடியார் நூலையும் மொழிபெயர்த்திருப்பார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அக்கட்டுரைகளில் தான் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர்களோட வரலாறு இடம்பெற செஞ்சிருப்பார். உயர்ந்த பண்பாட்டிற்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்திருப்பார். வினாவிடையில் அமைந்த 2 இலக்கண நூல்களை எழுதியிருப்பார். பெரியவர்கள் கற்பிக்கும் வகையில் இலக்கண நூலையும் எழுதியிருப்பார். தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கில தமிழ் அகராதியும் வெளியிட்டிருப்பார். தமிழில் வரலாற்று நூல்களை எழுதியிருக்காரு. பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செய்யுள்களை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை பாட நூலாக வைக்க ஏற்பாடு செஞ்சிருப்பார். தமிழ் உரைநடை நூலை எழுதியிருப்பார். 1858 ஊட்டி போய் அங்கே ஒரு பள்ளியை தொடங்கி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். 1885 டு 1908 23 வருஷம் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றியிருப்பார். இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களை பதிப்பிச்சிருப்பார். கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொல்லிட்டு உயில் எழுதி வச்சுட்டு இறந்துருவார். பழைய 8th ஜி.யு. போப்பை பற்றி உள்ள நோட்ஸு.